கடமை செய்யணும், பலன் எதிர்பார்க்கக்கூடாது. சுகாதாரத்துறை அமைச்சர், இது வந்து கல்வித்துறை, இதெல்லாம் படிச்சவங்க ஒரு இடம். அண்ணன் படிக்கலடா. எல்லாருக்கும் படிச்ச இடத்த போட்டு ஒரே இடத்துல போய் முடங்கி போய் படிப்புனா படிப்பு மட்டும் எல்லாம் கட்சி வளரட்டும், தலைவர் வரட்டும் வரட்டும், எல்லா துறையிலேருந்து ஹெல்ப் கேட்டு நல்லா பண்ணுவோம். பெரிய ட்ரஸ்ட் கட்டுவோம். இப்போனா சின்ன ட்ரஸ்ட்டில் தான் நம்ம இருக்கோம். சின்ன வீட்டில் 60 குழந்தைங்க நீங்கள் இருக்கீங்க. 100 ஏக்கரில் கட்டுவோம். ஊனமுற்றோர்கள் இந்த பக்கம் திருநங்கைகளுக்கு, இந்த பக்கம் முதியோர்களுக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட் கட்டி பண்ணுவோம்டா. சூப்பர்ண்ணா. இன்னொருத்தர் டக்குன்னு அங்கேருந்து, அண்ணா நம்மளை ஏற்று பேசிட்டு இருக்காருல்ல சீமான் அண்ணன், அவருக்கு ஆப்போசிட்டாக எதிர்த்து நில்லுங்கண்ணே அப்படின்னு. அது அரசியல் இல்லை. ஒருத்தர் மேலே கோவத்தால் நம்ம அரசியலுக்கு வந்தால் அது வந்து வெறுப்பு அரசியலாக மாறும். அரசியல்ன்றது மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக வரணும். இப்போ அவரை நான் அழிக்கணும், அவரை நான் ஏதோ ஒன்று செய்யணும்னு அந்த ஆசையில் வந்தேன்னு வச்சுங்களேன், ஆசை என்ன ஆகும்? கோபமாக மாறும். கோவத்துலேருந்து என்ன வரும்? வார்த்தைகள் தப்பாக வரும். வார்த்தைகள் மட்டும் வராது, தப்பான வார்த்தைகள் வரும். மக்களுக்கு நம்ம மேலே மரியாதை இல்லை, மக்களுக்கு நம்ம மேலே மரியாதை இருக்காது, போயிடும். ஸோ அதால் அரசியலுக்கு வரணும்னா அவரை அழிக்கிறேன், இவரை இருக்கிறேன். பதிவை பற்றி பேசுகிறத ஃபஸ்ட்டு விடுங்கடா, ஃபஸ்ட்டு வேலையை பார்ப்போம்டா. நம்ம தலைவர் வரேன்னு சொல்லிட்டாரு, ட்வீட் போடுங்களா அப்படின்னு ட்வீட் போட்டுட்டு அங்கேருந்து போட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன். இங்கே தான் பெரிய ட்விஸ்ட் இருக்குது எனக்கு. வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனோன்னே எப்பவும் நான் அம்மா கிட்டே போய் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணுவேன். எங்கள் அம்மா கோவில் கட்டுறது கூட, கோவில் கட்டிட்டு ஸ்டாச்சுலாம் ஆர்டர் பண்ண அப்புறம் தான் அந்த ஸ்டாச்சுவே காமிச்சாங்க அம்மாவுக்கு. அதே மாதிரி அரசியல் விஷயத்துலையும் போய் சொல்லலான்னு அம்மாவை கூப்பிட்டு ஃபேமிலியெல்லாம் உட்கார வச்சு, அம்மா தலைவர் அரசியலுக்கு வர்றாரு, சரி கண்ணா, நானும் அரசியல் போடுறேன், இங்கே பரமா ட்வீட் போட்டிருக்கேன் அப்படின்னு. அம்மா முகம் டக்குன்னு மாறிட்டு ஓகே கண்ணா, ஓகே கண்ணா சாப்பிடலாம் அப்படின்னு எழுந்து போயிட்டாங்க. என்ன இப்படி போக மாட்டாங்களே, ஒரு விஷயத்த சொன்னால் சூப்பர் கண்ணான்னு பேசுவாங்கள்ல, 1 ஹவர் அதில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாம் பேசுவாங்க, என்ன போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபீல். சரி இது உடம்பு சரியில்லை போல, அப்செட்டில் இருக்கான்னு விட்டேன். அப்புறம் 2-3 நாள் அவங்ககிட்ட பேசவே மாட்டுறாங்க. கூப்பிட்டு உட்காந்து, என்னம்மா உனக்கு பிரச்சனை, ஏதாவது தப்புன்னா அடின்னா அடிச்சிடுமா, என்னம்மா இப்படி பேசாமல் இருக்குன்னா, இல்லை கண்ணா நீ அரசியல் போனது எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. ஏம்மா அரசியல் போனால் பிடிக்கல? இல்லை கண்ணா அது ஒரு சாக்கடை, அரசியலுக்கு போகக்கூடாது. அது வந்து பணம் கொடுக்குறாங்க அரசியலுக்கு, ஓட்டு வாங்குறதுக்கு பணம் கொடுத்து தாங்க நான் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாதி இல்லைன்னுவாங்க, ஜாதி இருக்குது. மதம் இல்லைன்னுவாங்க, மதம் இருக்குது. அந்த சாக்கடைக்குள்ளே நீ போகாதப்பா. நம்மளுக்கு வாழ்க்கையை ஒளி வச்சு ஏற்றி வச்சவர் தானே நம்ம சூப்பர் ஸ்டார். அவர்கிட்ட என்னை கூப்பிட்டு போப்பா, நான் சொல்கிறேன். அவர் ஒரு ஆன்மீகவாதி, அவரும் அரசியலுக்கு வர வேணாம், இந்த வயசில் அவர் நிம்மதியாக இருக்கட்டும், எதுக்கு அரசியலுக்கு வர, என்னை கூப்பிட்டு போ, அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கி கூடா? நானும் வேறு கனவுல வந்து மைண்ட் வைஸ், அம்மா நான் சொல்கிறது கேளுமா, நம்ம எத்தனையோ இப்போ வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் போய் கேட்டு தானேம்மா ஹெல்ப் நடக்குது. இப்போது தலைவர் வந்துட்டாருன்னா நம்ம தாராளமாக பண்ணலாம்லம்மா. உன் கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு மட்டும் செய், அரசியல் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு போயிட்டான். அந்த ஃபேஸ் வந்து அதுக்கப்புறம் அடிதான் நம்மளுக்கு. சரி இந்த உலகத்தில் அம்மா மீறி பண்ணலாம், ஆனால் நான் உருப்பிட மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் இந்த உலகத்துலேயே எனக்கு யாருன்னா எங்கள் அம்மா தான். அது அம்மா இல்லை, எங்கள் கடவுள்னே சொல்லலாம். நான் எதிர்க்க பார்க்குற கடவுள். சரி அம்மாவுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். என்னடான்னு தலைவர்கிட்ட போய் எப்படி சொல்கிறது, பசங்கிட்ட ஒரு பயங்கர பில்டப் கொடுத்துட்டோம், அது இதுன்னு எல்லாம் வேற பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது. அந்த டைமை பார்த்து கொரோனா வருது. ஒரே ஷாக்கு, வெளியே போக முடியாதுன்றாங்க. இல்லைன்னா பிரச்சாரம் பண்ண வெளியே போக முடியாது, தலைவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, ஹைதராபாத் ஷூட்டிங் போகிறார், உடம்பு முடியல, அப்படியே எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. அப்புறம் தலைவர் அலௌன்ஸ் பண்ணுறாரு, நான் அரசியலுக்கு வரல, டாக்டர்ஸ் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கொரோனா டைமில் நம்ம வந்து பிரச்சாரம் போக முடியாது, அதான் காரணம் சொன்னார். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆவலை தான் தலைமையில் கை வச்சுன்னு உட்காந்துட்டோம். நான் ட்ரஸ்ட்டில் இருக்கிற குழந்தைங்க மற்றவங்க எல்லாரும் என்னென்னோ நினச்சி ஒர்க் பண்ணிட்டு இருந்தால எல்லாரும் அப்செட்டில் உட்காந்துருக்கோம். தலைவர் ஒருத்தம் போய் பேசி பார்க்கலாம் அவர்கிட்ட, தலைவர் வர்றாரு கூப்பிட்றாரு போகணும். அந்த மாதிரி தலைவரை பார்த்ததில்லை நான். அப்படியே எனக்கு புரிஞ்சுது அவர் ரொம்ப வலியில் இருக்கார் அப்படின்னு. எவ்வளோ சுறுசுறுப்பானால உடம்பு முடியலைங்கண்ணா. பரவாயில்ல, உங்கள் உடம்பு தானே முக்கியம், என்ன இதெல்லாம் என்னென்ன தூக்கி போடுங்கண்ணா. இல்லைங்கண்ணா இத்தனை வருஷம் என்னை வாழ வச்சாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சேங்கண்ணா, இங்கே குத்துதுக்கண்ணா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அண்ணே அதை விடுங்கண்ணே எல்லாம் அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு, அவர் வந்து அப்போது நான் முன்னாடி பேசும்போது அவர் சொல்கிறார், நான் கூட பதவிக்கு வரணும்னு ஆசைப்படல, இன்னொரு நல்ல ஆள் படித்த ஆள் அங்கே நிற்க வச்சு பார்ப்பேன், யாருன்னே சொல்லுவேன்.
யாருன்னு கூட சொல்லல. அது அப்படியே போச்சு. அவர் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். யாருன்னு கூட சொல்லல. ரொம்ப அப்செட்டாக இருந்தார். சரி ஓகே, இதுவும் கடந்து போகணும். அப்படியே கடந்து போச்சு. எனக்கும் காஞ்சனா படம் அது இதுன்னு வந்து பெரிய ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் யாருக்கிட்டேயும் நீங்கள் வந்து யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம். முதல் நாள் நான் வந்து கலைஞர் ஐயா கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அவர் வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவரும் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் ஒரு சில குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அப்புறம் நம்ம விஜய் சார் நண்பர், அவர் வந்து ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணார். ஸோ இருக்கும்போது என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொந்த பணத்தை போட்டு பண்ணிவிடுவாங்க. முடியாத போது தான் நான் அந்த ஹெல்ப்பை கேட்பேன். இப்போ தான் நல்லா வந்துட்டுமே, யாருக்கும் எனக்கு பணம் கொடுக்க வேணாம், இனிமேல் என் சொந்த பணத்திலே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு ஒரு வீடியோ கூட நான் போட்டேன். இனிமேல் யாரும் பணம்லாம் கொடுக்க